ஓகே காய்ஸ், நான் விமல் சுப்பு. நான் இன்னைக்கு வந்து சினாப்சிஸ் பார்ட் 3 சொல்ல போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனல்ஸில் பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஹெச்டியில் இந்த கண்டென்ட் எனக்கு கிளியராக வேணும் அப்படின்னு நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி இது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஸோ அதனால் வந்து இது ரெடி பண்ணுறேன். சினாப்சிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சினாப்சிஸ் 1, 2 யூனிவர்சிட்டியில் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு. இது வந்துட்டு சினாப்சிஸோட ஃபார்மெட். ஓகேங்களா? ஃபார்மெட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய இப்போ நான் வந்து என்னோட மேஜர் வந்து பாட்னி, மெடிக்கோ பாட்னி. நாங்கள் வந்து பைட்டோகெமிக்கல் ஓரியன்டாக பண்ணுவோம். சில பேர் டிஷ்யூ கல்ச்சர், அப்புறம் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நமக்கு சினாப்சிஸ்க்குன்னு ஒரு ஃபார்மெட் தெரியாமல் இருக்குல்ல. பிஃபோர் நம்ம சினாப்சிஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ 2 ஃபார்மெட் வந்து நான் சோத் கங்காவில் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோத் கங்காவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுவும் நம்ம தீசிஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இது ஒரு காலேஜில் உள்ளது. இதெல்லாம் பழசு. ஓகேங்களா? இதெல்லாம் அதனால் ஒரே ஒரு எம்பளம் தான் இருக்குது. இப்போ வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் 2 எம்பளம் இருக்கணும் சினாப்சிஸில். நம்ம காலேஜோட எம்பளம், தென் யூனிவர்சிட்டியோட எம்பளம். அந்த எம்பளம் தான் அந்த லோகோ. அது 2ம் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் சினாப்சிஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 2 எம்பளமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பழைய சினாப்சிஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு எம்பளம் தான் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன ஃபார்மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அவங்க தீசிஸ்க்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே புல்லட் பாயிண்ட்ஸில். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் 2-3 லைன்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்க்கு. இன்ட்ரோடக்ஷன் வந்து எத்தனை பேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 பேஜுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 பேஜ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு 4வது பேஜில் அப்ஜெக்டிவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5வது பேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் வந்து 2-3 லைன்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது எப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஓகேவா? சினாப்சிஸ்னால் நம்மளோட தீசிஸோட ஷார்ட் ஃபார்ம் தான். அதில் வந்துட்டு நம்ம டைட்டில் கொடுத்துருவோம். ஒன்ஸ் நீங்கள் சினாப்சிஸில் டைட்டில் கொடுத்தீங்கன்னா தீசஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது நல்லா கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா மாற்றி கொடுத்துட்டீங்க, அதனால் பைனாமியல் நேம் எல்லாம் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கொடுக்கும்போதே சினாப்சிஸ்லேயே வந்து உங்களோட ஹெட்டிங் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா மாற்றுறது கொஞ்சம் சிரமம். மாற்றலாம், ஆனால் வந்துட்டு ஏன் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா மாற்றலாம் வேணாம். அது ரொம்ப லென்த்தியஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அதோட மெடிசனல் வேல்யூ, அவங்க என்ன அப்ஜெக்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3rd பேஜுக்கு அப்புறம் அப்ஜெக்டிவ் புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் அந்த அப்ஜெக்டிவ் அவங்க பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்ததோ, எப்போவுமே சினாப்சிஸ் நீங்கள் ரைட் பண்ணும்போது அதில் உங்களோட ரிசல்ட்டை ஃபுல்லாக வந்து அந்த நம்பர் வைஸ், அதாவது என்ன நமக்கு ஒரு வேல்யூ வந்ததுன்னா அதை நியூமரிக்கலாக ரிசல்ட்டை வந்து இதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு பர்ஃபெக்டாக எங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் பார்த்தோம், இதில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் ஹெட்டிங் கொடுத்து அதில் 2-3 லைன்ஸில் அவங்களோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூமரிக்கல் வேல்யூ எந்த இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சினாப்சிஸ் சப்மிட் பண்ணிட்டு தீசஸ் ரைட் பண்ணுறீங்க, தீசஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ், எரர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் கூட எரர் இருக்கலாம். ஸோ அதனால் சினாப்சிஸில் உங்களோட ரிசல்ட்டை வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுக்காம எழுதணும். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேட் சினாப்சிஸ்க்கு. இன்னொரு ஃபார்மேட் காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து சோத் கங்காவில் அவைலபிளாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வந்து தீசஸ் நம்ம அதையே கொடுத்து, ஆனால் சினாப்சிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சினாப்சிஸ் சப்மிஷன் சப்மிட்டட் டு த பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொடுத்து, இவங்களும் பழசு தான், அதனால தான் ஒரே ஒரு எம்பளம் இருக்குது. இப்போ வந்து 2 எம்பளம் இருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு வெறும் 4 பேஜில் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இதை வந்து சம்மரியாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நானும் இந்த மாதிரி தான் பண்ணேன். அது வந்து ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், ஒரு வே ஆஃப் ஃபார்மேட். ஓகேங்களா? இது ஒரு வே ஆஃப் ஃபார்மேட். சில பேர் சினாப்சிஸை இந்த ஃபார்மேட்டில் தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு டாப்பிக்கு கீழே இதிலே எல்லாம் வந்துடும். இன்ட்ரோடக்ஷன், இதில் மெட்டீரியல்
இதிலே வந்து ஒவ்வொரு அப்ஜெக்டிவையும் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃபில். அதுக்கப்புறம் அவங்க 5 அப்ஜெக்டிவ் வச்சுருந்தாங்கன்னா அந்த 5 அப்ஜெக்டிவையும் எப்படி பண்ணாங்கன்னு அங்கேயே வந்து கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சினாப்சிஸை வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட்டிங் வந்து இப்போ எப்படின்னா இதில் வந்து இவங்க எங்கேயுமே ஹெட்டிங் கொடுக்கல, சப் ஹெட்டிங் எங்கேயுமே கொடுக்கல. பட் அந்த ஃபார்மேட்டில் வந்து ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்து சப் ஹெட்டிங் எதுவுமே கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து இப்போ நீங்கள் கரெக்ஷன் போடும்போது இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க தீசஸ் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சப்ஹெட்டிங் வந்து நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த டாபிக் அந்த சப்ஹெட்டிங்கில் கொடுத்த ஒரு டாபிக் வந்து யாரோ ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் வாண்டடாகவே அதை எடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு எத்திக்கல் கிளியரன்ஸ் கொடுக்கும்போது சில பேருக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் வச்சுருவாங்க. எப்படின்னா சர்டிஃபிகேட் அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எத்திக்கல் கிளியரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் தான் வரும். அவங்களால வாங்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீசஸ்லேருந்து அதை ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சினாப்சிஸில் அதை வந்து சப்ஹெட்டிங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதனால் அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மட்டும் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் எல்லா அப்ஜெக்டிவும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுலேயே ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இது அதை விட பேஜும் கம்மி தான். இதை வந்து சம்மரியாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சம்மரியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன். இடையில கால் வந்துருச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது, சாரி. இதையே வந்து சம்மரியாக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த டாப் டு பாட்டம் நீங்கள் சம்மரி இருக்கீங்களோ அதை தான் வந்துட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க. இதில் சம்மரியில் என்ன சொல்ல போகிறீங்களோ அதுதான் சினாப்சிஸ் வைக்க போகிறீங்க. சம்மரியில் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி சொல்லுவோம்ல, அதில் எல்லாமே கவர் ஆயிரும். அதுலேயே நம்ம நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு சினாப்சிஸ் ஃபார்மேட்.